கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். சபை ஆரம்பிக்கப்பட வேண்டியதா, ஸ்தாபிக்கப்பட வேண்டியதா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக தோத்திரம். எங்களோடு பேசி எங்களை உணர்த்தும், உணர்வுள்ளவர்களாக மாற்றும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம், 47வது வசனத்தின் பின்பகுதி. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி இயேசுவானவர் இந்த பூமியில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்து அதில் 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்து மரித்தார். பின்பு உயிரோடு கூட எழுந்தார். பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 10 நாட்களுக்கு பின்பு கூடியிருந்த சுமார் 120 பேர்கள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார். 11 பேரோடு கூட பேதுரு எழும்பி நின்று முதல் பிரசங்கம் செய்கிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பின்பு ஜனங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். முதல் சபை எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்டது? இயேசு அறிவிக்கப்பட்டு, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, சுவிசேஷத்தை கேட்டவர்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கவனிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து எருசலேம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்டதை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20-21 நாம் காணலாம். வசனம் 20, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21, கர்த்தருடைய கரம் அவளோடே கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நாம் வாசித்த 2 வசனங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே அந்தியோகியா பட்டணம் வந்த சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் கிரேக்கருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கவனிக்க வேண்டும், அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த கிரேக்கருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டதை அப்போஸ்தலர் 18:1-8 வரை நாம் காணலாம். வசனம் 8 மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 18:8, ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். நாம் வாசித்த வசனம் சொல்லுவது என்ன? கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து கொரிந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கவனிக்க வேண்டும், கொரிந்தியருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து கொரிந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டதை அப்போஸ்தலர் 18:19 நாம் காணலாம். அப்போஸ்தலர் 18:19, பவுல் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். வாசித்த வசனம் சொல்லுவது என்ன? பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்த ஜெபாலயத்தில் அங்கு இருந்த யூதருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கவனிக்க வேண்டும், எபேசு பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு
அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. வேதத்தை பார்த்தால் சபையானது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. நம்முடைய சபை சரித்திரத்தை பார்த்தாலும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதில் ரட்சிக்கப்பட்டவர்களை வைத்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நண்பரே, கவனியுங்கள். சபை என்பது ஸ்தாபிக்கப்பட வேண்டியது, ஆரம்பிக்கப்படுவது அல்ல. ஆனால் இன்றைய தமிழ் கிறிஸ்தவ உலகில் சபை ஸ்தாபிக்கப்படவில்லை, ஆரம்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கிறிஸ்தவ உலகில் ஸ்தாபிக்கப்படும் சபைகளை காட்டிலும் ஆரம்பிக்கப்படும் சபைகள் தான் அதிகம் என்று சொல்வதற்கு உள்ளது. ஸ்தாபிக்கப்படுதல் என்பது உபத்திரவம், பாடுகள், கிரயம், கண்விழிப்பு, பயம், பிரதிஷ்டை இவைகளின் மத்தியில் ஒன்றை உண்டாக்குவது. ஆரம்பிக்கப்படுதல் என்பது எவ்வித சங்கடமும் இல்லாமல் விளம்பரத்தின் மூலமாக ஒன்றை உண்டாக்குவது. உதாரணமாக டிமார்ட், ரிலையன்ஸ், வசந்தன் கோ, போத்தீஸ் போன்ற வியாபாரிகள் தங்கள் கிளை இல்லாத பட்டணங்களில், கிராமங்களில் அல்ல பட்டணங்களில் தங்கள் கடையை கிராண்ட் ஓப்பனிங் என்று ஆரம்பிப்பார்கள். ஆரம்ப சலுகை என்று சிலவற்றை அறிவிப்பார்கள். பிற கடைகளில் பொருள் வாங்குவோர்களில் பலர் இவர்கள் கடைக்கு வருவார்கள். பின்பு இவர்களின் வாடிக்கையாளராக மாறிவிடுவார்கள். இவர்களை தக்க வைக்க அநேக சலுகைகளை அறிவிப்பார்கள். அதுபோல இன்றைக்கு அநேக சபைகள் பட்டணங்களில், கிராமங்களில் அல்ல பட்டணங்களில் கிராண்ட் ஓப்பனிங் என்று கிளை சபை ஆரம்பிக்கிறார்கள். கிராமங்களில் ஒரு சபைதான் இருக்கும், பட்டணங்களில் அநேக சபைகள் இருக்கும். 20 சபைகள் இருக்குமானால் அவர்களின் கிராண்ட் ஓப்பனிங்க்கு சபைக்கு 5 பேர் வந்தாலும் 100 பேர் வந்து விடுவார்கள். இவர்களின் ஆரம்ப நாள் சலுகை பிரசங்கத்தை பார்த்து எப்படியும் 50 பேர் இவர்களுக்கு வாடிக்கையாளராக, விசுவாசிகளாக மாறிவிடுவர். பின்பு இவர்களின் உலக பிரசங்கத்தை கேட்டு வாடிக்கையாளர்கள் பிற சபைகளில் இருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கிராண்ட் ஓப்பனிங் செய்யக்கூடிய நல்ல வியாபாரியாக மாறிவிட்டார்கள். சபையை ஸ்தாபித்தால் நீ ஊழியக்காரன், சபையை ஆரம்பித்தால் நீ ஒரு வியாபாரி. சபை கட்டிடத்தை கிராண்ட் ஓப்பனிங் செய்யலாம், சபையை கிராண்ட் ஓப்பனிங் செய்ய முடியாது. சபை ஆரம்பிக்கப்படுவதல்ல, சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டியது. ஜெபம், கண்ணீர், உபவாசம், உபத்திரவம், பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, கிரயம், தியாகம், இதன் மூலம் ஸ்தாபிக்கப்படுவதுதான் சபை. கோட்டும் சூட்டும் போட்டு ரிப்பன் வெட்டி ஆரம்பிப்பது சபை அல்ல. தன் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்ப்பதுதான் சபை. பிற சபை விசுவாசிகளை உருவி சேர்ப்பது சபை அல்ல. ஸ்தாபிக்கப்படும் சபை எதிலும் நிலைத்து நிற்கும். ஆரம்பிக்கப்படும் சபை விரும்பியது கிடைக்காவிட்டால் ஓடிவிடும். ஸ்தாபிக்கப்படும் சபை பரலோகத்தை பார்த்து நிற்கும். ஆரம்பிக்கப்படும் சபை உலகத்தை பார்த்து நிற்கும். ஸ்தாபிக்கப்படும் சபை பிறரை போஷிக்கும். ஆரம்பிக்கப்படும் சபை தன்னையே போஷித்துக் கொண்டிருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தால் நீ ஊழியக்காரன். பிறர் சம்பாதித்த ஆத்துமாக்களை வைத்து நீ ஊழியம் செய்தால் நீ ஒரு வியாபாரி. சபைகளை ஆரம்பிக்க அல்ல, ஸ்தாபிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம், எங்களோடு பேசின அன்புக்காக தோத்திரம். சபை என்பது ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஸ்தாபிக்கப்படும் சபை வருகை வரிந்த நிலைத்து நின்று உடைய வருகைக்கு ஆயத்தப்படும். அதற்காக உமக்கு தோத்திரம். சபைகள் ஆரம்பிக்க அல்லாண்டவரே, சபைகள் ஸ்தாபிக்கப்பட உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை சுவிசேஷம் அறிவித்து ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ஒன்று. மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.